வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். செங்கொடியே நினைவாகவும் கம்யூனிசமே வாழ்வாகவும் 101 வயது வரை வாழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு. தகைசால் தமிழரான தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டாலும் அவரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்வதற்கான செய்திகளும் தகவல்களும் ஏராளமாக உள்ளது. அவரை பற்றி அவருடைய சுயசரிதையை எழுதிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான சி. மகேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் அவரோட ஒரு நீண்ட காலம் பயணிச்சிட்டு இருக்கீங்க. அவரை பற்றி கைதி எண் அப்படின்ற ஒரு வரலாற்று நூலையும் ஒரு சுயசரிதை நூலையும் எழுதியிருக்கீங்க. அவருடைய மரணம் விட்டு சென்றிருக்கக்கூடிய செய்தி ஏதோ ஒரு தகவல் இங்கே பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று அவர்கிட்ட இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த செய்தி என்ன என்பதற்கு நேற்று நடந்த அவருடைய மரணத்தின் மாபெரும் மக்கள் எழுச்சி குமுறல் இதுதான் நிறைய குடும்பமாக வந்தாங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் வாழ்க்கையும் அவருடைய வாழ்வின் விஷயங்களையும் தமிழக மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு அங்கு குவிந்திருந்த மக்கள், கண்ணீர் விட்ட மக்கள், கண்ணீர் விட்டதுன்னா ரொம்ப ஒரு துயரம் என்று சொல்வதை விட ஒரு 100 வயதை கடந்தவர் என்றாலும் அவரோடு தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அந்த உறவுகள் எப்படி தாங்கள் இழந்து வாடுகிறோம் என்பதை அந்த கூட்டமே நிரூபணம் செய்தது. இல்லை, யாருமே கண்ணீர் விட்டு எழுத நான் பார்க்கல. ஆனால் ஒரு உணர்ச்சி பிளம்பு அந்த இடத்துல இருந்து, அந்த உணர்ச்சி பிழப்பின் மூலம் கண்ணீர் அப்படி ததும்பி வருது. அது ஒரு இருக்கு. அதை நான் அதை இப்போ எப்படி பார்க்குறேன்னாக்க இதை ஒரு சமூக சக்தியாக பார்க்குறேன், சோஷியல் ஃபோர்ஸ். அது அப்படிப்பட்ட மாபெரும் வீரர்கள், மகத்தான மனிதர்களுடைய மரணம் என்பது மறு ஆக்கம் செய்யப்பட்டு அது சமூக சக்தியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தான் நான் அங்கு பார்த்தேன். நிறைய இளைஞர்கள், அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சாராதவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் வந்தாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுநிலையினர். அதிலும் இளைஞர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தால் இப்படி ஈர்க்கப்படுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. இது எல்லாவற்றையும் விட எனக்கு நேற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மன நிறைவு என்பது நம்முடைய தமிழக அரசு அவருக்கு உரிய கௌரவத்தை வழங்கியதுங்கிறதுக்கு பாருங்க. அது மிக மிக ஒரு மதிப்பையும் பெருமையையும் இந்த அரசாங்கத்தின் மீது எனக்கு கொடுத்திருக்கிறது. 23 வயதில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதியாக, அரசு பயங்கரவாதியாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் ஐயா நல்லக்கண் அவர்கள். அது நெல்லை சதி வழக்கு. அவரை ஓடி 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 போலீஸ் விரட்டி விரட்டி எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து 3 ஆண்டுகள் அவர் கைது செய்யப்படவே முடியவில்லை. அவர் புலியூர் குறிச்சி என்ற ஒரு ஊரில் நள்ளிரவில் ஒரு மாதம் உறக்கமற்ற முறையில் தோழர்கள் கொண்டு அங்கே தூங்க வைக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல தங்க வைத்து, ஒரு ஏழைகளின் குடியிருப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் குடியிருப்பு, இன்னும் சொல்ல போனோம்னா தலித்துகளுடைய குடியிருப்பில் அவர் ஓய்வில் இருக்கும்போது காவல்துறை அவரை கைது செய்தது. கைது செய்யும் போது அவருக்கு பக்கத்தில் 4 வெடிகுண்டுகள் இருக்கு. அந்த வெடிகுண்டுகளை பார்த்த உடனே அவர்கள் அஞ்சி விடுகிறார்கள். அஞ்சி கையை கட்டி தலகீழ கட்டி நெருப்பு வச்சு பையக்கூடிய ஒரு பயங்கர குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 18 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டு அவருக்கு 12 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையும் 6 ஆண்டு காலம் வெடிகுண்டு உற்பத்தி செய்தார், விநியோகித்தார் என்பதற்கான தண்டனையும் வழங்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய பயங்கர குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவர் ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கௌரவம் மிகுந்த ஒரு மனிதனாக அவருடைய தியாகத்தை வரலாறு புரிந்து கொண்டு அதற்காக 72 குண்டுகள் முழங்க அரசு ஒரு மரியாதை கொடுத்த அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அது எங்கள் அருமை தோழர் நல்லக்கண்ணுக்கு அளிக்கப்பட்ட பெருமை மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு அளிக்கப்பட்ட பெருமை. உலகம் முழுவதும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி சிறை சென்றவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட கௌரவமாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று, அந்த பற்றை என்னால் அளந்து பார்க்க முடியல. அதாவது அவர் நோய்வாய்ப்பட்டதிலிருந்து ஒரு தந்தையின் மீது மகன் எப்படி ஒரு அக்கறை கொண்டு ஒவ்வொரு காரியமாக பார்ப்பாரோ அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தேன். நேற்று மட்டுமே 3 தடவைகள் 4 தடவைகள் ஒரு 2-3 நாளாக அவர் வர்றது, அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிற ஒரு வீர வணக்க கோஷம், அவர் எல்லா விஷயங்களையும் அவர் சொல்கிற போது அதனுடைய வீச்சு இருக்கு பாருங்க. அவர் அவரை தன்னுடைய மனதில் ஒரு தியாக தந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்பதாகத்தான்
நான் உணர்கிறேன். அவருடைய உணர்வுகள், அவருடைய எண்ணங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது இது எல்லாவற்றையும் விட அவர் அவருக்கு கடைசியில் முழக்கமிட்டு, அந்த வழி அனுப்புகிற முழக்கமிட்டு வருவதில் கம்யூனிஸ்டுக்கு அது ரொம்ப முக்கியமான அஞ்சலி. அஞ்சலி என்பது ஒரு புறம் இருந்தாலும் செவ்வணக்கம், இந்த செவ்வணக்கம் என்கின்ற சொல் கம்யூனிஸ்டுகள் வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் மிக மிக முக்கியமான சொல். ஆங்கிலத்தில் ரெட் சல்யூட் என்று சொல்வார்கள். அதாவது இரண்டாவது உலகப் பெரும்போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஹிட்லரையும் முசோலினியும் டோஜியோவையும் முறியடிப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். அப்படி இறந்து போனவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட சொல்தான் ரெட் சல்யூட் என்பது. அதே ரெட் சல்யூட் என்ற சொல்லை வாழ்நாள் போராளி தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு செவ்வணக்கம் என்று நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னது என்பது வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான சொல். இந்த சொல்லை அவர் சொல்லுவதற்கு, இது தேர்தல் காலம், தேர்தல் அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு தேர்தலில் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒருவர், அதுக்காக வெற்றிகள் என்று நடக்கக்கூடிய இடத்துல ஒரு மாபெரும் மனிதனை, தேர்தலை தாண்டிய ஒரு சமூக மனிதனை, தேர்தலை தாண்டிய ஒரு பொது மனிதனை, அவனுடைய பண்புகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது, மக்களே இதற்கு நீங்கள் நடத்த செல்லுங்கள் என்பதற்கான ஒரு பிரகடனத்தை போல, அறநெறி பிரகடனத்தை போல அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. நான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் ஆயிரம் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சார்பாகவும் உழைக்கும் மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வெறும் புகழ்ச்சி கிடையாது, என் மனசிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அவர் முதலமைச்சர் என்பதையெல்லாம் தாண்டி என்னுடைய ஆழ் உணர்வு இப்போ என்ன தெரியுங்களா நினைக்கிறது, என்னுடைய அருமை தோழர் ஸ்டாலின் என்று சொல்ல தோன்றுகிறது. அந்த மாபெரும் தலைவருக்கு நம்முடைய தமிழக முதல்வர் செவ்வணக்கம் என்கின்ற அந்த முழக்கத்தை அவர் எழுப்பிய போது எனக்கு எதோ ஞாபகத்திற்கு வந்தது. இரண்டாம் உலகப் பெரும்போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஹிட்லரின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு, முசோலினுடைய பாசிசத்தை வீழ்த்துவதற்கு ஆயிரம் கம்யூனிஸ்டுகள் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்ட அந்த தோழர்களுக்கெல்லாம் செலுத்தக்கூடிய மாபெரும் அஞ்சலிதான் ரெட் சல்யூட் என்பது. அந்த ரெட் சல்யூட் என்பதை செவ்வணக்கம் என்று அவர் கம்பீரமாக முழங்கிய போது அந்த முழக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய காதுகளில் அது ஒலித்ததாக நான் நினைக்கின்றேன். அவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று நினைத்து பார்ப்பதை விட, ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவர் என்று நினைத்து பார்ப்பதை விட, நம்முடைய அருமை தலைவர் நல்லக்கண் அவர்களுக்கு செவ்வணக்கம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியதன் மூலமாக என்னுடைய அருமை தோழர் ஸ்டாலின் என்று அவரை அன்போடு என்னுடைய மனம் அழைக்கிறது. சி மகேந்திரன் அப்படின்ற ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் இருக்கார். அவர் நல்லக்கண்ணிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிட்டார்? நல்லக்கண்ணு எப்பவுமே அறிவுரை சொல்லுவது அல்லது புத்தி சொல்லுவது அல்லது நிர்பந்தம் கொடுப்பது, இதில் எந்த விதமான குணங்களையும் கொண்டவர் அல்ல. யாருக்கும் அவர் அட்வைஸ் பண்ணவே மாட்டார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அவர் எப்படி செயல்படுறாரு, ஒருத்தரை இப்படி செயல்பட வைக்கணும் அப்படின்னாக்கா அவரை செயல்பட வைப்பதற்குரிய முறையில் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அதை பார்த்து கற்றுக்கிறது தான். அப்படிப்பட்ட நிலைமைகளில் வர்றபோது அவரிடம் எனக்கு நான் முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்பவும் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் நான் வாழ்ந்த காலத்தில் யாருனாக்க பா மாணிக்கம். அந்த பா மாணிக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் நல்லக்கண்ணு. பா மாணிக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருந்தபோது அந்த டீமில் இவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மாநில செயலாளராக வர்ற போது நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், இவர் கூடயும் இணைந்து பணியாற்றுகிறேன். அப்போ பணியாற்றுகிற போது மாணிக்கம் ஒரு பெரிய இன்டலெக்சுவல், ரொம்ப இன்டலெக்சுவல். அதே போல் ஒரு சமரசமற்ற முறையில் தன்னுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கிறவர். ஆனால் அதுக்கு நேர் ஆனவர் நல்லக்கண்ணு. ரொம்ப நிதானமான, ரொம்ப சாத்வீகம். இவருடைய சாத்வீகத்தை பற்றி ஒரு புரட்சிக்காரன் இப்படி இருக்கணுமாங்கிற அளவுக்கு கூட பல பேர் நினைப்பாங்க, அப்படிப்பட்ட சாத்வீகம். ஆனால் அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் என்னன்னாக்க உறுதிப்பாடு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருனாக்க அதில் அவருக்கு இருக்கக்கூடிய உறுதி வேற யாருக்குமே இருக்காது. அந்த உறுதிப்பாடு தான். அந்த உறுதிப்பாடு ஒரு கொள்கையின் உறுதிப்பாடு.
அந்த ஒரு கொள்கையின் உறுதிப்பாடு என்று சொல்வதை விட அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தன்னல மறுப்புங்கிறது இருக்கு பாருங்க, அதில் எந்த தடுமாற்றமும் அவருக்கு இருக்காது. மனசு நமக்கு கூட இப்போ ஒன்று நினைக்கும், சரி இது வேண்டாம் அப்படின்னு. ஆனால் செகண்ட் தாட் என்ன வரும் அப்படின்னாக்க, பரவாயில்ல அப்படின்னு தோணும். இதுதான் வந்து தடுமாற்றம். இந்த தடுமாற்றம் எதுவும் இல்லாத அவருடைய பண்பை நான் பார்த்திருக்கிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் பலரோடு பழகி இருக்கிறேன். அந்த பழக்கத்தில் தன்னல மறுப்பின் மிக உயர்ந்த ஒரு இயல்பை கொண்டவர் நல்லக்கண். அதுதான் என்னை வந்து அவரை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ண விஷயம். இந்த தன்னல மறுப்பை அவர் எங்கிருந்து பெற்றார் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேள்வி. அதுக்கு காரணம் அவருடைய நீண்ட தலைமறைவு வாழ்க்கை, சித்திரவதை வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, இந்த வாழ்க்கைகளிலிருந்து வாழ்வின் உண்மையை அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கார். எல்லா கம்யூனிஸ்டுகளும் உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறது. வாழ்வதன் உண்மையை, ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வதன் உண்மையை எல்லாரும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஸோ அந்த தூக்கு மேடை பாலுவோடையே இவர் இருந்திருக்காரு. ஆமாம். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தூக்கு மேடை பாலுவுக்கும் பொருந்தும். தூக்கு மேடை பாலு, மாயாண்டி பாரதி, அதே போல் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் வானமாமலை, அவங்க ஜெயிலில் இல்லை, MS நாடார் தெரியும்ல உங்களுக்கு, மிகப்பெரிய ஆங்கில புலமை பெற்றவர். அவரும் அந்த அண்டர் கிரவுண்டில் அங்கே இருந்தவர், ஜெயிலில் இருந்த பிறகுதான் அதிலிருந்து அவர் வெளியில் வந்து நம்ம திருச்சியிலெல்லாம் வந்து ஒரு காலேஜ் எல்லாம் வைக்கிறார் அவர். அவங்க எல்லாம் வரிசையாக அந்த பக்கத்தில் இருப்பாங்களாம். அப்போ இருக்கிற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, உதாரணமாக வந்து தூக்கு தண்டனைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. யாருக்கு? பாலுக்கு. அப்போ 3வது அறையில் நல்லக்கண் இருக்கார். இவர் இருக்கிற அந்த அறையில் வந்து அவர் அடிக்கடி இவர் போய் அவரை பார்த்து அவருடைய விஷயங்களை எல்லாம் எழுதுறதை பற்றிய ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு ஃபேம்லெட்டும் அந்த காலத்தில் அவர் எழுதியிருக்கார் ஜெயிலேயே. அது வந்து தூக்குமேடை பாலு என்று அந்த குறிப்பினுடைய பெயர். அந்த குறிப்பில் பாலுவை பற்றி சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்கனாக்க, திடீர்னு தூக்கு தண்டனை அறிவிச்சிட்றாங்க பாலுக்கு. அறிவித்த உடனே வந்து கட்சி தலைவர்கள் மூலமாக வந்து ஜெயிலுக்கு வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கனாக்க, பாலுக்கு வந்து தூக்கு தண்டனைன்னு முடிவாயிருச்சு, அவருக்கு வந்து சமாதானப்படுத்தி கொந்தளிப்பு இல்லாமல் நல்ல முறையில் அவருடைய மரணம் நிகழணும். அதுக்காக வேண்டி ஒரு 2 பேர் யாராவது போய் அவரோட பேசி சமாதானப்படுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த 2 பேரில் முதல்ல உள்ளவர் வந்து மாணிக்கம், 2வது நல்லக்கண். இவங்க 2 பேரும் போகிற போது அந்த மாணிக்கத்தை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு, என்ன மாணிக்கம் தண்டனை முடிவாயிடுச்சா அப்படின்னு இருக்கார் சிரிச்சுக்கிட்டே. இல்லை பாலு கொஞ்சம் அப்படின்னு, இல்லை இதை நம்ம வந்து முடிவு செஞ்சு அதுக்கு தயாராக வேண்டியது தானே, மனம் தயாராக வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது, ஏன் நீங்கள் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற போது அதை எல்லாத்தையும் அந்த புக்கில் அவர் பதிவு பண்ணுறார். பதிவு பண்ணுற போது வந்து கடைசியில் வந்து அவருடைய மனைவி வருது, பாலுவுடைய மனைவி, ஒரு சாதாரண பெண். அவங்க அழுதுட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்க பெண். அது ஒரு அங்கே நம்ம தோழர்கள்ட்ட விவரம் இல்லாமல் கேட்டிருக்கு, என்கிட்ட 50 ஆடு வரைக்கும் வச்சுருக்கேன், விற்றுட்டு பணம் தர்றேன், என் புருஷனை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு அப்பாவி. அது அழுதுகிட்டு இருந்திருக்கு. இவர் இங்கேருந்து சொல்லியிருக்கார், நீ ஏன் அழுகுற, உன் புருஷன் இறந்தாலும் ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய மனதில் அவன் வாழ்வான், அதை நீ நினை, அந்த பெருமை வேற எந்த பொண்ணுக்கும் வராது, உனக்கு தானே வருது, நீ ஏன் அடற, நிலம் இருக்குது, வீடு இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, அதை வச்சு தைரியமாக வாழ கற்றுக்க. இது என்ன செய்ய முடியும், நான் வந்து முட்டாள்தனத்தாலோ வேறு காரணங்களாலோ சாவலை, மனித குலத்தினுடைய விடுதலைக்கு, மக்கள் விடுதலைக்காக நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த கலக்கமும் இல்லாமல் அவர் சொல்கிறார். அவருடைய வச்சிருந்த பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருளை தாங்கள் நினைவாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கைதிகள்கிட்டே போட்டி ஏற்பட்டுருது. பேனா, அப்புறம் வச்சிருந்த சின்ன சின்ன பொருட்கள், அதெல்லாம் நல்லக்கண்ணு உட்காந்து அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு கொந்தளிப்பு, ஜெயிலில் கொந்தளிப்பு வந்துடுது. அப்போ தான் அவர் கடைசியில் சொல்கிறாரு, நான் தூக்கில் போடுறதுக்கு முந்தி ஏதாவது ஒரு பாட்டு பாடணும். அப்புறம் ஜெயிலில் அனுமதிக்கிறாங்க. அது ஜீவா எழுதின பாட்டு. செங்கொடி என்று சொன்ன உடனே ஒரு சோர்வு நீங்குமடா தோழா அப்படிங்கிற ஒரு பொருள்பட்ட ஒரு பாடு. என் கொடி என்று சொன்னால் அது வெற்றி பெறுமடா தோழா அப்படிங்கிற ஒரு பாடலோடு அவருடைய மரணம் அதெல்லாம் பதிவு பண்ணுறார். கைதி எண் 9658 அந்த எண் இருக்கு இல்லையா, அந்த எண் வந்து அந்த சம்பவத்தின் போது அவர் சிறையில் இருந்த எண் தான். அதாவது சிறைக்கு போன உடனேயே முதல்ல விசாரணை கைதியாக இருப்பாங்க, அப்புறமா நீதிமன்றத்தில் கொடுத்து தண்டனை வந்து உறுதியான பிறகு தண்டனை வந்ததுக்கு பிற்பாடு வந்து நம்பர் கொடுப்பாங்க.
இந்த நம்பரே வந்து ஆரம்ப காலங்கள்லாம் கிடையாது. அது தண்டனை கைதி, தண்டனை கைதிகளுக்கு மட்டும்தான். இப்போ ஆரம்பத்தில் வெள்ளக்காரன் வந்து இந்த ஜெயில ஆரம்பித்த போது வந்து ராமசாமி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 50 ராமசாமி இருக்கும். ஓஹோ, அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் உண்டு. அதனால தான் அந்த நம்பர், கைதி நம்பருங்கிறது வர ஆரம்பிச்சுது. கைதி நம்பர் வந்ததுக்கு பிற்பாடு 10 வருஷம் இருந்தாலும் சரி, 15 வருஷம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் இருந்தாலும் சரி, அவனுக்கு பேருன்னு ஒன்று கிடையாது. கைதி எண் தான். 9658 அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற நம்பர். ஆமாம், ஒன்று கொடுக்குற இடத்துல, அவனுக்கு மருத்துவமனையில் போகிறதுல, நீதிமன்றத்தில் கொண்டு போய் வேற ஏதாவது அதை ஒட்டிய விசாரணைகள் நடக்கிறதுனாலோ எல்லாமே கைதி எண் தான். அது ஏன் என்ன கொண்டு வராங்க? அந்த கைதி எண்கிறது மனித அடையாளத்தை ஒழிக்கிறது. உனக்கு பேரு, உன்னுடைய அடையாளம் ஒன்றுமே கிடையாது, ஒரு நம்பர் தான். அந்த நம்பரை சொல்லி தான் கூப்பிடுவான். சிறைச்சாலையின் மதில்கள் எல்லாவற்றிலும் நம்பரை தவிர வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. மனிதனை தெரியாது, அவன் பேர் தெரியாது, அவனுடைய அடையாளம் தெரியாது. எவ்ரிதிங் பினிஷா. தூக்கில் போட்டாலும் நம்பர் தான், இறந்தாலும் பாடியை அடக்கம் செய்தாலும் நம்பர் தான். அதனால அப்படிப்பட்ட நம்பர் தான் 9000. அதனால தான் அந்த புத்தகத்துக்கு அந்த தலைப்பை வச்சேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிறையினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நம்பருங்கிறது மட்டும், கைதியன் 9658ங்கிற அந்த நூலுக்கு, நல்லக்கண் அவர்களுடைய வரலாற்று நூலுக்கு நான் வச்ச பேர் வந்து இதை பற்றிய ஒரு சிந்தனையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் முன் வச்சேன். அதே போல் அந்தமான் கைதிகள், ஐரோப்பாவிலையும் அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்றையே அந்த பேர் மாற்றப்பட்டு கைதி எண்கள் தான் வர தொடங்கினது. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இதில் வந்து நிறைய ஒரு கஷ்டம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, மதுரை ஜெயிலில் இவர் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கைதிகள் 300 பேர் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபோர்ஸ். அதை வந்து அவங்களால அடக்க முடியல. அடக்க முடியாமல் போகிற போது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து அதுக்கு வந்து இந்த கன்விக்ட் வார்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ இதை எடுத்துட்டாங்க. அந்த கன்விக்ட் வார்டர்ஸ் ஏற்கனவே கொலை தண்டனை பெற்று ஆயுள் உள்ளவன் இருக்காம ரொம்ப மூர்க்கத்தனமாக மற்றவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய கொடூரமான நபர்களை தேர்வு செஞ்சு மற்ற கைதிகளை வார்டர்கள் மூலம் அடித்து ஒடுக்கிறவன் தான் கன்விக்ட் வார்டர். அரசியல் கைதிகளை குறிப்பாக கம்யூனிஸ்ட் கைதிகள். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கைதிகளுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இருந்தது. தெலுங்கானாவிலிருந்து தொடங்கி எல்லா இடங்கள்லையும் அவங்கள அடக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் என்ன வச்சுருப்பானாக்க, இவன் ஜெயிலில் தண்டனை கைதியாக வந்த உடனே அடிக்கணுங்கிறதுக்கு 10 பேரை தயார் பண்ணி வச்சுருப்பானுங்க. வர்ற போதே வந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிகன்னு சொல்லுவான். இவன் அண்டர் கிரவுண்டில் இருந்தவன் போனவன் வந்தவன் திமிருவான்ல, ஒழிகன்னு சொல்லாமல் உடனே அவன் தலையில் அடித்து உதட்டை கிழித்து இல்லாத சிரமங்களோட கொண்டு வந்து அப்புறம் தண்ணி தொட்டியில் முக்கி எடுத்து ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டு போய் அடைப்பாங்க. இது இருக்கும்போது வந்து இப்படி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்லக்கண்ணு, பாலதண்டாயுதம் இவங்கெல்லாம் வர்றபோது அவனை அடித்து இழுத்துட்டு வரும்போது அவன் மேலே விழக்கூடிய அடியை நாம் இங்கேருந்து ஓடி போய் மேலே விழுந்து அந்த அடியில் முழுசும் அவன் மேலே விழாமல் நாமளும் ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய இவங்க ஏற்று அடிக்கிறது இல்லை, அடிக்க முடியாது. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழல். அதில் வந்து ஒரு முறை வந்து ஒரு சிறையில் வந்து ஒரு தகராலாகி பாலதண்டாயுதம் நின்று மோதுறாருன்னு பயங்கரமாக மோதிக்கிட்டு இருக்கார், பேசுகிறாரு. அப்போ அவரை வந்து 5 பேர் கூடி ஒரு தனி செல்லில் அடிக்கும்போது இவர் வந்து இங்கேருந்து நல்லக்கண்ணு ஓடுறாரு. வாட்ட சாட்டமான உடம்பு. அவர் மேலே கையை ஊனி அப்படியே அடி எல்லாத்தையும் இவர் தாங்கின உடனே அவருக்கே கோபம் வந்துடுது. ஏன்டா அவ்வளோ அடி நீ ஏன்டா வாங்குறேன்னு நெஞ்சில் கை வச்சு தள்ளிட்டு, நான் பாதி வாங்குறேன்டா நீயே வாங்காதரான்னு தள்ளுறாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, இப்படி ஒரு வாழ்க்கை முறை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா மனிதர்களில்? அதாவது வந்து சகத்தோழனுக்கு விழக்கூடிய அடியில் இன்னைக்கு வந்து சகத்தோழனுக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் இவன் வாங்காமல் இவனே முழுசும் சாப்பிட்டு போயிடுறான். அந்த காலத்தில் சகத்தோழனின் மீது நடக்கக்கூடிய தாக்குதலில் பாதி நமக்கு விழணுங்கிற ஒரு பண்பு அவர்களுடைய பண்பாக, அதுதான் அவர்களுடைய சிறை வாழ்க்கை. நல்லக்கண்ணு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய தியாகம், ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு நீண்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர், நிறைய பாடல்கள் கேட்பார், இசை மீது அதிக ஆர்வம் உள்ளவர் அப்படின்ட்டுலாம் சில பதிவுகள் படித்தேன். நீங்கள் கூட சில இடங்களில் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்கள் அவரை நெருக்கமாக பார்த்துருக்கீங்க? அதாவது வந்து நல்லக்கண்ணை பொறுத்தவரையில் அவருடைய இன்னொரு பகுதி வந்து யாருக்குமே தெரியாது. நிச்சயமா.
அந்த பகுதி என்ன அப்படின்னாக்க, அவர் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த பண்பாட்டு போராளி. இது யாருக்குமே தெரியாது. இது வந்து அவரோட நெருங்கி பழகி வரக்கூடிய பல காலங்களில் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து சிறைச்சாலை முழுவதும் பாதுகாத்து வச்சது ஒரு நோட்டு. அந்த காலத்தில் சிறையில் நோட்டு கிடைக்காது, பெரிய நோட்டு. அந்த நோட்டில் தடித்த ஏடுகள், அந்த ஏடுகளில் மெல்லிய எழுத்துக்களால் மட்டுமே எல்லாமே எழுதியிருக்கும். நுணுக்கி நுணுக்கி எழுதியிருப்பாங்க. காரணம் பேப்பர் கிடையாது ஜெயிலில். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு சிந்தனையாளர், எந்த அளவுக்கு நாட்டுப்புற இலக்கியங்களின் மீது ஈடுபாடு கொண்டவர், உலக இலக்கியங்களின் மீது எவ்வாறு ஈடுபாடு கொண்டவர், இசையை பற்றி அவர் என்ன தெரிஞ்சிருக்கிறாரு, ஓவியத்தை பற்றி அவர் என்ன தெரிந்திருக்கிறாரு என்ற அத்தனை விவரங்களும் அந்த நோட்டு புத்தகத்தில் இருந்தது. அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பெரிய துயரங்களில் ஒன்று, அவர் வசித்தது நம்ம சிஐடி நகர் வீட்டில் வசிக்கும்போது மிக கடுமையான நந்தனம் இல்லை, இங்கே நம்ம தியாகராய நகரில், அந்த சிஐடி நகர் இதில் வரும்போது ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த நோட்டு புத்தகம் முழுவதும் போயிடுச்சு. அந்த நோட்டு புத்தகம் ஏதாவது அவரிடம் ஒன்று பேசினோம்னா, ஒரு ரெஃபரன்ஸ் அவர் சொல்லணும்னா ஓடி போய் அந்த நோட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்து திரட்டி சொல்லுவார். அவர் வேறு, அந்த நோட்டு புத்தகம் வேறு என்பதில்லை. அது போன உடனே அவரை அந்த வெள்ளத்திலேருந்து ஒரு படகுல வச்சு காப்பாற்றி கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு நான் வந்து ஒரு வாரம் கழித்து வரும்போது ரொம்ப சோகமாக, தோழர் அந்த நோட்டு புக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. அந்த துயரம் ஒரு குழந்தை இறந்ததைப் போல, ஒரு தாய் தந்தையர் இறந்ததைப் போல, ஒரு மரணத்தின் பிரிக்க முடியாத மரணம் ஒன்று தந்த துயரத்தைப் போல அந்த நோட்டு புத்தகத்தினுடைய இயல்பு அதனுடைய துயரம் அவர் மனசில் இருந்ததை நான் பார்த்தேன். நோட்டு புத்தகத்தில் எழுதப்பட்ட இன்னொரு பாடல் என்ன ரொம்பவும் பல நாட்கள் தூங்க விடலை. இவர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் வந்து இரவு நேரங்களில் நிலவு, அந்த நிலவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நிலவு காலம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு இனிமையான குரல் ஒன்று கேட்குது. அந்த மாதிரி குரல் அவர் கேட்டதே கிடையாது. அந்த குரல் வந்து ஒரு பாட்டு பாடுது. என்ன பாட்டுன்னா, மலையை மரவு வச்சு மலையை மரவு வச்சு அப்படின்னு பாடுது. அதையே மடக்கி மலையை மரவு வச்சு அப்படின்னு 2 தடவை பாடுது. பாடின உடனே விசில் சத்தம் கேட்குது. விசில் சத்தம் கேட்ட உடனே வார்டர் வர்றாரு. வரணுன்னா அந்த பாட்டை பாடினவர் பாட்டை நிறுத்திடுறாரு. அவர் கன்விக்டர் வார்டர். அந்த கன்விக்டர் வார்டர் பாடுற பாட்டு தான் அது. அப்போ வந்து அந்த வார்டர் வந்தோன்னா அவர் பின்னாடியே இவர் போகிறாரு. போகிறபோது அந்த பாட்டினுடைய அடுத்த வரி என்னன்னு இவருக்கு தெரியல. அந்த நாள் முழுவதும் அந்த வரிக்காக காத்துட்ருக்கார். அடுத்த நாள் நிலவு வருது. அடுத்த நாள் வார்டர் வர்ற போது 2வது லைன் அவர் பாடுறார். மலையை மரவு வச்சு மல்லிகைப்பூ சாட்சி வச்சு அப்படின்னு பாடுறாரு. பாடுறோன்னு விசில் சத்தம் வந்துடுது, போயிடுது. 3வது நாள் அந்த வரிக்காக அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. காத்துக்கிட்டு இருந்தோன்னே, மலையை மரவு வச்சு மல்லிகைப்பூ சாட்சி வச்சு, ஒன்றை நான் தொட்டதுக்கு, உங்கள் அப்பன் சாட்சி சொன்னதுக்கு, மதுரை ஜெயிலில் மாடா உழைக்கிறண்டி. இதான் அந்த பாட்டு. அந்த பாட்டுல உள்ள அவருக்குள்ள ரசனை, அது அவர் என்கிட்ட சொன்ன விதம், அப்புறம் ஒவ்வொரு சிறைச்சாலையில் உள்ள ஒரு அந்த கைதிகளுடைய வாழ்க்கை, இதை எல்லாவற்றையும் அது சிறைச்சாலையாக அவர் பார்க்கவில்லை, அது ஒரு சமூகமாக பார்த்தார். மரண தண்டனை எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணியில் நின்ன தோழர் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, அந்த வலி என்ன என்பது அவருக்கு தெரியும். மரண தண்டனை போராட்டத்தில் நம்ம பேரறிவாளன் அவங்க அம்மா வந்து ஐயா வீட்டிலே இருப்பாங்க. அவர் தான் ஐயா தான் அது. அவங்க அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. நானே தூக்கு தண்டனைக்கு போயிட்டு வந்தோம் அம்மா, இது ஜெயிக்கும், இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த துயரத்தை, வலியை உணர்ந்ததனால் இந்த வலியையும் உணர முடியுது, அம்மாவின் வலியையும் உணர முடியுது. நான் போய் அவர் சொல்லி கட்சியில் அப்படி ஒரு முடிவு இல்லை. வேலூர் சிறையில் பேரறிவாளனை பார்த்துட்டு வந்தேன். அவங்க 3 மரண தண்டனை கைதிகளையும் பார்த்துட்டு வந்தேன். இப்போ சொல்கிறேன், அது கட்சியில் எடுத்த முடிவில்லை. கட்சியில் முடிவெடுத்து தான் நான் போகணும். நான் போகலை. அவர் சொன்னார், நான் போகணும்னு நினச்சேன், பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு அவர் செயலாளர். அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவரிடம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதில் என்ன கஷ்டம் என்ன அப்படின்னாக்க, இதில் நாம் புரிஞ்சுக்கிறது, நான் சொல்ல விரும்புகிறது வந்து 2 விஷயங்கள். ஒன்று என்னென்னா, அரசியல் என்பது சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஆட்சி அதிகாரங்கள் என்ற எல்லைக்குள்ளே போகுது. இன்னொன்று மக்கள் அரசியல், மக்களை சக்திப்படுத்துவது, மக்களை ஒருங்கிணைப்பது, அந்த மக்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க மூலமாகவே அரசாங்கத்துக்கு சொல்ல வச்சு அரசாங்கத்தை பெறுறது. அரசாங்கம்ங்கிறது எஜமானம் கிடையாது, அது இட்ஸ் அ கான்ட்ராக்ட்.
இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். அதுதான் அது சமூக ஒப்பந்தம், சோஷியல் கான்ட்ராக்ட். தனக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு மக்களுக்கு அரசாங்கம் செய்யணும். அரசாங்கத்தை மக்கள் ஆதரிப்பாங்க. நீ செய்யலைன்னா நீ போடான்றான். திஸ் இஸ் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பு இது. அதுக்கு ஏதோ அதிகாரத்தில் இருந்தவன் தான் கொடுக்க முடியும்லாம் ஒன்றும் கிடையாது. அதை மக்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட கான்ட்ராக்டை முறையாக அரசாங்கம் செய்யணும். இதை 100% தெரிந்தவர் நல்லக்கண்ணு. அதனால தான் அந்த மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு அரசியல் தலைவர்களையும் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய தலைவர்களையும் எல்லா இயக்கங்கள்லையும் பார்க்க முடியும். இப்போ பொதுவுடைமை இயக்கத்திலையும் உங்களால் பார்க்க முடியும். நிச்சயம். தோழர் நல்லக்கண்ணு பற்றி ரொம்ப நல்ல நினைவுகளையும் யாரும் அறியாத தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.